மேட்ச்ல எம்ஐ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 20 ஓவருக்கு சிஎஸ்கேவோட பயங்கரமான பவுலிங்னால வெறும் 149 ரன்ஸ் அடிச்சு 8 விக்கெட்ஸ் இழந்திருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த ஸ்கோர் எல்லாம் ஈஸியா சிஎஸ்கே சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா அதான் அன்னைக்கு நடக்கல. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ரன்ஸை சேஸ் பண்ண வந்த சிஎஸ்கேல ஷெயின் வாட்சனை தவிர மத்த யாருமே ஒழுங்காவே பேட்டிங் ஆடி இருக்க மாட்டாங்க. ஷெயின் வாட்சன் ஒரு ஆள் மட்டும் அன்னைக்கு அந்த மேட்சை எப்படியாச்சும் வின் பண்ணிரணும்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து பேட்டிங் ஆடிட்டு இருப்பாரு. அப்படி அவர் பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போது திடீர்னு அவரோட முட்டியில ஒரு பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டுரும். அதுவும் எந்த அளவுக்குன்னா அவரோட முட்டில இருந்து ரத்தம் வந்து வெளியில அவர் போட்டிருக்க ஜெர்சி பேன்ல ஷோ ஆயிருக்கும். பொதுவா ஒரு பேட்ஸ்மேனுக்கு இன்ஜுரி ஏற்பட்டாலே அதை சரி பண்றக்காண்டி சத்த நேரம் மேட்சை ஸ்டாப் பண்ணி வெளியில இருந்து ஆள் கூப்பிடுவாங்க. ஆனா அன்னைக்கு ஷெயின் வாட்சன் அந்த மேட்ச்ல அந்த மாதிரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. ரத்தம் அடைஞ்சதோட கண்டுக்காம கண்டினியூஸா பேட்டிங் ஆடி இருப்பாரு. மனுஷன் அப்படி பேட்டிங் ஆடி 4 6 8 4ன்னு தனி மனிதனா மொத்தமா 80 ரன்ஸ் அடிச்சிருப்பாருங்க அன்னைக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு இன்ஜுரி காண்டி ஷெயின் வாட்சனோட முட்டில 6 தையல் போட்டிருப்பாங்க. என்னதான் அன்னைக்கு சிஎஸ்கே இந்த